வணக்கம் சார். ம். ச்சே. ம். ஒரு நிமிஷம். இது அப்படி வராது. இதை பிரஸ் பண்ணி இதை இப்படி திருப்புனா அப்போ பேப்பர் இப்படி வரும். ஆமா, நீங்க என்ன இங்க? நடுராத்திரியில கூட ஆபீஸ்ல வேலை பாக்குறீங்களா? கம்பெனிக்காக நீ பயங்கரமா கஷ்டப்பட்டுட்டு இருக்க. நான் படக்கூடாதா? நீங்க எல்லாம் கஷ்டப்பட மாட்டீங்க, மத்தவங்கள கஷ்டம் தான் படுத்துவீங்க. இப்பதானே எல்லாமே புரிய வருது. நீ எதை பத்தி பேசுற? நான் எதை பத்தி பேசுறேன்னு உங்களுக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ இப்ப நான் உன்னை கஷ்டப்படுத்துறேன்னு சொல்றியா? அதானே உண்மை. கஷ்டப்படுத்துறது இல்ல, கஷ்டப்படுத்தியே ஆகணும்னு கங்கனை கட்டிக்கிட்டு இருக்கீங்க. இல்லன்றீங்களா? இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு காரணம் யாரு? நீதானே. என் வேலைக்காக நான் போராடுறது கூட தப்பா? இதுக்கு பேரு போராட்டம் இல்ல, பைத்தியக்காரத்தனம், பிடிவாதம். சரி விடு, மத்த வேலையெல்லாம் நாளைக்கு பாத்துக்கலாம். வீட்டுக்கு கிளம்பலாம் வா. ஆ? மனுஷா உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து அனுப்புனாளா? What do you mean? நான் வேலைய பாதையிலேயே விட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டா அந்த காரணத்தை காட்டி நாளைக்கு வேலையில இருந்து நீக்கிடலான்னு பாக்குறீங்களா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. லேட் நைட் ஆயிடுச்சு, தனியாக உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேல்ல, அது பிடிக்காம தான் உன்னை கூட்டிட்டு போலான்னு வந்தேன். நீ இப்ப வரப்போறியா இல்லையா? மனிஷா போரிச்சு போய் எனக்கு இந்த தங்கமான டைப்பிங் மிஷினை கொடுத்துருக்கா. இதுல ஒர்க் பண்ணிதான் இந்த ஃபைல்ஸ் எல்லாம் நான் முடிக்கணும்னு கண்டிஷனும் போட்டிருக்கா. என் சைட்ல இருந்து நான் எப்படா தப்பு பண்ணுவேன்னு அவ காத்துக்கிட்டு இருக்கா. மனிஷாவோட எதிர்பார்ப்புக்கு பதில் கிடைக்க கூடாது, என்னால எக்காரணத்துக்கு ஒன்றும் தப்பு நடந்துடவும் கூடாது. பரவாயில்ல விடுன்னு நானே சொல்றேன்ல, கிளம்பு. இந்த விஷயத்துல நான் உங்களையும் அவ்வளவு சீக்கிரமா நம்ப மாட்டேன். நான் எப்படியாவது என்னோட வேலையை காப்பாத்திக்கணும். எவ்வளவு லேட் ஆனாலும் இந்த வேலையை முடிக்க வேண்டியது என்னோட கடமை. உங்களுக்கு அவ்வளவு அவசரம்னா நீங்க கிளம்பலாம். சரி, சீக்கிரமா ஃபினிஷ் பண்ணி தொலை, நான் இங்கே வெயிட் பண்றேன். Come on, Janu. ஹலோ ஜானு. எதுக்கு கால் பண்ண? ப்ளீஸ் ஜானு, முதல்ல நான் சொல்றது கேளு. இப்படி செருப்பால் அடிச்ச மாதிரி பேசாத. என்கிட்ட என்ன பேசணும் விவேக்? பேசினாலே காதல் கல்யாணம்னு சொல்லுவ. எனக்கு அதுல எதுவுமே இஷ்டம் இல்லன்ற விடாம துரத்திக்கிட்டே இருக்க. இத பத்தி பேசுறதுக்கு தானே நீ ஃபோன் பண்ண? அப்படி இல்ல ஜானு, என் தங்கச்சிக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. அந்த கல்யாணம் மட்டும் நடந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க ஜானு. அதுக்குள்ள நான் ஏதாவது ஒரு முடிவு எடுத்தாகணும். அதுக்குள்ள நான் உன்னை பத்தி வீட்டுல சொல்லணும். தயவு செஞ்சு உன்னோட கற்பனையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு என்னையும் என்னோட காதலையும் புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணு ஜானு. இல்ல விவேக், நான் சொல்றது கற்பனை இல்ல, இதுதான் உண்மை. அத வேணான்னு உதறிட்டு உன்னோட கல்யாணத்துக்கு சம்மதிக்க முடியாது. ஜானு ப்ளீஸ், இருக்கிற இந்த ஒரு லைஃபையும் பிடிச்சவங்களோட பகிர்ந்துக்க முடியலன்னா அந்த லைஃப் எவ்வளவு நரகமா இருக்குன்னு சொன்னா உனக்கு புரிய மாட்டேங்குது. இப்போ என்ன காதலிச்சுட்டு நாளைக்கு வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டா நீ எப்படி சந்தோஷமா இருப்ப? உன்னோட வாழ்க்கை முழுக்க நீ ஒரு நடப்பணமா தான் வாழணும். அப்போ நம்ம வாழ்ற இந்த வாழ்க்கைக்கே அர்த்தம் இல்லாம போயிடும் ஜானு. விவேக்,
உனக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆச்சுன்னா அந்த பொண்ணையே சந்தோஷமா கல்யாணம் பண்ணிக்கோ. எனக்கு அதுல எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்ல. ஆமா, நீ யார கல்யாணம் பண்ணா எனக்கு என்ன பிரச்சனை? நீ கல்யாணமே பண்ணிக்கலனாலும் எனக்கு என்ன பிரச்சனை? தயவு செஞ்சு இந்த கல்யாண பேச்சை இதோட விட்டுரு. பாய். ஜானு, என்னப்பா ஜெயதேவ், கண்ணுல தூசி விழுந்த மாதிரியும் கால்ல முள்ளு குத்துன மாதிரியும் இப்படி டென்ஷனா அலைஞ்சுகிட்டு இருக்க? அதெல்லாம் இல்லம்மா. மித்ரா போய் ரொம்ப நேரம் ஆகுதுல்ல, இன்னும் லக்ஷ்மி ஏன் கூட்டிட்டு வரலன்னு எனக்கு டென்ஷனாவே இருக்கு. இப்படி டென்ஷன் ஆகுறதுக்கு பதிலா ஒரு கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம்ல. ஆமால்ல, எனக்கு இந்த யோசனை வரவே இல்லை. பாரு ஜெயதேவ், ஒருவேளை அவங்க கிளம்பி இருந்தாங்கன்னா வர்ற வழியிலேயே எங்கேயாவது சாப்பிட்டுட்டு வர சொல்லுப்பா. ஏன்னா லக்ஷ்மி வந்ததுக்கு அப்புறம் சமையல் அது இதுன்னு அதுலயே உட்காந்துருவா. இந்த நேரத்துல அவ வந்து சமைச்சு எப்ப சாப்பிடுவா? ஆமாம்மா, அதுவும் சரிதான். சரி, நான் ஃபோன் பண்ணி சொல்றேன். ஹலோ. அம்மா லக்ஷ்மி, எங்க இருக்க? மித்ரா வந்துட்டானா? உன்னை பிக்கப் பண்ணிக்கிட்டானா? ஆமா மாமா, 2 பேரும் கார்ல தான் இருக்கோம், வந்துட்டு இருக்கோம். நல்ல விஷயம். கொஞ்சம் ஃபோனை ஸ்பீக்கர்ல போடுமா? சரிங்க மாமா. மித்ரா, சொல்லுங்க டாட். ஏற்கனவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. லக்ஷ்மி சாப்பிட்டாலோ இல்லையோ, அவ இன்னும் சாப்பிடலன்னா வரும்போது அவளை சாப்பிட வச்சுட்டு கூட்டிட்டு வா. அம்மா லக்ஷ்மி, மித்ரா எந்த பதிலும் சொல்ல மாட்டேங்கிறான்னா அவனுக்கு இதுல விருப்பம் இல்லைன்னு நினைக்கிறேன். சரி விடு, என்ன பண்றது? வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் பசியோடையே படுத்து தூங்கு. நான் வச்சிடுறேம்மா, பார்த்து பத்திரமா வாங்க. மனிஷா, ஆண்டி, மித்ராவை பாத்தீங்களா? இல்லையே. ஏன் ரூம்ல இல்ல? இல்ல ஆண்டி. மித்ரா ரூம்ல இல்லக்கா. இந்த டைம்ல எங்க போனா அவன்? அதுதான் எனக்கும் ஒன்னும் புரியல ஆண்டி.